வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் காவி எழுதின ஒரு சூப்பரான ஒரு புத்தகம். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் லீடர்ஷிப், பெஸ்ட் மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் லிஸ்ட்டில் வரக்கூடிய தவிர்க்க முடியாத ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் அவங்க என்ன விதமான ஒரு 7 பழக்கங்களை பின்பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இந்த புத்தகத்தில் தொகுத்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்திலிருந்து இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய, முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ஹேபிட்ஸ், 5 பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது முதலாவது ஹேபிட் என்ன அப்படின்னா பி ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்கு நீங்கள் எப்படி எதிர்வினை புரியுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுவே ப்ரோஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம பண்ணுவோம். நான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுவோம், எல்லாருமே ஒரு ரியாக்ட் பண்ணுவோம். எந்த ஒரு சிச்சுவேஷன், எந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம அந்த நடக்கிற அந்த விஷயத்திலிருந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது தான் ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது. ஏன் நம்ம ரியாக்டிவாக இருக்கக்கூடாது, ஏன் நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு நம்ம ஏன் எதிர்வினை புரியக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படி எதிர்வினை புரியும் போது நம்ம அந்த இடத்துல நம்முடைய அறிவை பயன்படுத்தி இருக்க மாட்டோம். நம்ம தெளிவாக சிந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டோம். அப்போது அந்த நேரத்தில் என்ன ஒரு சிச்சுவேஷன் நடக்குதோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம ஏதோ ஒரு முடிவையோ ஏதோ ஒரு ரியாக்ஷனையோ நம்ம அந்த இடத்துல ஏற்படுத்துகிறோம். பட் நீங்கள் ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா, அதிக ஆற்றல் மிக்க ஒரு நபராக, ஒரு நல்ல ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ப்ரோஆக்ட் பண்ணணும். ஸோ ப்ரோஆக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கேப் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அதற்கு எப்படி நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு டைம் இருக்குது, ஒரு கேப் இருக்குது. அந்த டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஒருத்தங்களுக்கு 1 நிமிஷமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தணும், இந்த கேப்பை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த கேப்பை பயன்படுத்தலைன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல செயல்படுத்துவீங்க. அந்த இடத்துல நாம் எப்படி செயல்படணும், நான் என்ன மாதிரி செயல்படணும்னு எனக்குள்ளே தோணுது, இது சரியா, இது தவறா, இதற்கு சரியான ஒரு முடிவு என்ன, இதுக்கு சரியான ஒரு தீர்வு என்ன, நான் எடுத்த இந்த டெசிஷன் சரிதானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அந்த கேப்பை, அந்த டைமை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோஆக்டிவாக உங்களால் திங்க் பண்ண முடியும். இப்போது இரண்டாவது பழக்கம், பிகைன் வித் த எண்ட் இன் த மைண்ட். உங்களுடைய மனசில் ஒரு முடிவை நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கணும், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் ஸ்டீவன் காவி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். உங்களுடைய கடைசி காலத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை பற்றி எப்படி பேசுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னுங்கிற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை கேட்பார். அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில்களை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதுதான் முடிவு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு நிலையில் அடையணும், நான் படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அல்லது நீங்கள் இப்படி பண்ணலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சி அடைந்து எந்த ஒரு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நிலைநிறுத்தி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை நோக்கி போவீங்க. சும்மா நம்ம ஒரு ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன் ஒரு வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே அப்படின்னு வரும்போது நம்மளுடைய எஃபெக்டிவ்னஸ், நம்மளுடைய ஆற்றல், நம்ம அந்தளவுக்கு அதை பயன்படுத்த மாட்டோம். நம்முடைய அறிவு, நம்முடைய திறமைகளை நம்ம அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய விஷயங்களை எடுத்துக்கவோ கொடுக்கவோ மாட்டோம். ஸோ அப்போ இதை தவிர்த்துட்டு நம்ம அதிக ஆற்றல் மிக்க ஒரு நபராக அதிகமான விஷயங்களை கொடுக்கவும் அதிகமான விஷயங்களை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கவும் செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா முடிவை மனசில் நிலைநிறுத்தி ஒரு விஷயத்தை தொடங்கணும். நாம் ஏன் இந்த விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறோம்?
நாம் ஏன் வந்து இந்த விஷயத்த பண்ணணும், நாம் ஏன் இந்த விஷயத்த கற்றுக்கணும், நாம் ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே போகணும், நாம் ஏன் இந்த ரிஸ்க்கை எடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி வரும்போது, ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது, அல்லது உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒரு நபர் வந்து உங்களை வந்து குழப்ப முயற்சி பண்ணும்போது, நீங்கள் முடிவு, அதாவது நான் வந்து இதுக்காக தான் நான் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் இப்படி இருக்கணுங்கிற அந்த முடிவை உங்களுடைய மனசில் நிலைநிறுத்தி இருந்தீங்க அப்படின்னா, எந்த குழப்பமும், எந்த சந்தேகமும், எந்த கேள்வியும், எந்த குழப்பவாதிகளும் உங்களை சுற்றி இருந்து யார் என்ன வார்த்தைகளை பேசினாலும் அது ஈடுபடாது, அது ஜெயிக்காது. ஏன் அப்படின்னா, இப்படி தான் நான் ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதுதான் இந்த முடிவு, அதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உங்கள் மனசில் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தெளிவான ஒரு பாதையில் நீங்கள் போகக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. இப்போ 3வது ஹேபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். வாழ்க்கையின் கடினமான காலத்திலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப், 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது 3வது ஹேபிட், திங்க் வின் வின். நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்போக்கை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இந்த எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும், அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல வந்து பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வந்து வின் வின், நானும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. 2வது லூஸ் லூஸ், நீங்களும் வந்து அந்த இடத்துல தோற்றுடுவீங்க, நானும் தோற்றுருவேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா வின் லூஸ், அதாவது நான் ஜெயிக்கணும், அதற்காக உங்களை நான் தோற்கடித்தாலும் பரவாயில்லை, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. லூஸ் வின், அதாவது நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஒரு கஸ்டமராகவோ, நீங்கள் ஒரு பார்ட்னராகவோ, நீங்கள் ஒரு காம்படிட்டராகவோ நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க, ஆனால் நான் வந்து அந்த இடத்துல தோற்றுருவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட்டான ஒரு மனப்போக்கு எது அப்படின்னா வின் வின். ஏன் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம், அதே மாதிரி பல நோக்கத்தோடு நீங்களும் ஈடுபடுறீங்க, நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும், உங்களுக்கும் சில விஷயங்கள் சில பெனிஃபிட் கிடைக்கணும், எனக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். ஸோ அப்போ இந்த ஒரு மனப்போக்குக்குள்ளே நாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது நீங்கள் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபட்டாலும் சரி, எந்த ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த வின் வின் அப்படின்னு சொல்லும்போது நாம் எந்த வேல்யூவை கொடுக்குறோம், நமக்கு எந்த வேல்யூ கிடைக்குது, நமக்கு எந்த மதிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாம் எந்த விதமான மதிப்பை கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த மதிப்பை குறித்த ஒரு நிலை உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த வின் வின் அப்படிங்கிற அந்த பாலிசியை அட்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் வின் வின் அப்படிங்கிற அந்த பாலிசியை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நாம் எந்த மதிப்பை கொடுக்குறோம், நாம் எந்த மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் அல்லது பெற்றுக்கொள்கிறோம், இந்த 2 மதிப்பும் சரியாக எனக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டுக்கோங்க. இந்த 2 பேருக்கும் அது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வின் வின் அப்படிங்கிற பாலிசியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்பர் 4, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டூட் தென் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்ல வர்ற கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறத விட, நான் நினைக்கிறத விட உங்களை நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை எல்லாம் உங்களுக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சிடணும், நான் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து மும்மரமாக ஈடுபடும்போது எனக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான கருத்துக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். முதல்ல அதை ஆஃப் பண்ணோம். நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பொறுமையாக உட்காந்து நம்ம எகுத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிற நபர் வந்து என்ன சொல்ல வராரு, என்ன சொல்கிறாரு, என்ன எதிர்பார்க்குறாரு, அவருடைய நோக்கம் என்ன,
அவர் வந்து என்னென்ன மாதிரியான செயல்களை செய்கிறாரு, அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய செயல்கள் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுதா, இது எல்லாமே வந்து நம்ம முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் உண்மையாகவே நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணுமா வேணாமா, இப்போ புரிய வைக்கணுமா அல்லது பின்னாடி கொஞ்ச நேரம் கழித்து புரிய வைக்கணுமா, அல்லது இதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லதா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். 5வது ஹேபிட், ஷார்பன் த சா. உங்களுடைய அந்த ரம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது மரத்தை அறுக்கக்கூடிய அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் நல்லா வந்து சாணை பிடிக்க வேண்டும், நல்லா வந்து அதை ஷார்ப் பண்ணணும். ஏன் ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது எது வந்து மரம், எது வந்து உங்களுடைய உங்களுடைய அந்த ரம்பம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ மரம்ங்கிறது நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலையின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறீங்களோ அதுதான் மரம். அதாவது நம்ம வெட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து மரம், அந்த அவுட்கம். இந்த கேஸில் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது அவுட்புட். ஸோ அதுதான் வந்து மரம். ஸோ இந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ரம்பம் அப்படிங்கிறது இதை அறுக்கிறதுக்கு, மரத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுற அந்த ரம்பம் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த டூல்ஸை, அந்த கருவிகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள். இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து சரியாக நம்ம வந்து பதப்படுத்தணும். ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து கொண்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சிங் ஸ்கில், உங்களுடைய டீச்சிங் எபிலிட்டி, மாணவர்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை, அந்த அவங்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிறது, மாணவர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்சர்வ் பண்ணுறது, இது மாதிரியான திறன்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, ஷார்பன் பண்ணீங்க. நார்மலாக டெவலப் பண்ணுறதை தாண்டி இன்னும் அதிகமாக ஆழமாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், வளர்த்து கொண்டீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா உங்களுடைய கருவியை, அதாவது அந்த கேமராவை எப்படி சரியாக பயன்படுத்தணும், இன்னும் நாம் இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமோ அது இது வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அதை தாண்டி இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி இப்போ எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் பயன்படுத்துவது அப்படிங்கிற அந்த திறன்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ரம்பத்தை நீங்கள் பதப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் பதப்படுத்தணும், ஏன் வந்து நான் இருக்கிறத வச்சு நான் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த மரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து வெட்ட முயற்சி பண்ணும்போது உங்களுடைய கோடாரி அல்லது உங்களுடைய ரம்பம் பதமாக இல்லை, ஷார்ப்பனாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமான உழைப்பை போடணும். சில நேரத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகும், சில நேரத்தில் வந்து அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சில நேரத்தில் நம்ம நினச்ச மாதிரியான அவுட்புட் வராது, நம்ம எதிர்பாராத ரீதியாக பலவிதமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி கரெக்டாக கன் மாதிரி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருவிகள், அதாவது அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய நபரும் அந்த திறமையும் அந்த கருவியும் பதமாக இருக்க வேண்டும். ஷார்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிக ஆற்றல் மிக்க மனிதராக இருக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.